ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் வந்து மம மட்ட மகே மாவ அப்படின்றதுக்கான விளக்கங்கள் நான் கொடுத்துருந்தேன். இது பேசிக்காக சிங்களம் படிக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துருந்தது. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. நான் மேலே லிங்க் கொடுக்குறேன். சரி, அடுத்தது வந்து இப்போ இன்னும் ஒரு விஷயம், இதனுடைய தொடரை நாங்கள் பார்ப்போம். என்னன்னு சொன்னால் ஒயா, ஒயான்னு சொன்னால் நீங்கள், ஒயான்னு சொன்னால் நீங்கள், ஒயாட்ட அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு, ஒயா நீங்கள், ஒயா நீங்கள், ஒயாட்ட உங்களுக்கு, ஒயாட்ட உங்களுக்கு, ஒயாட்ட உங்களுக்கு. அப்போ ஒயாகே உங்களுடைய, ஒயாகே உங்களுடைய, ஒயாகே உங்களுடைய, ஒயாவ உங்களை, ஒயாவ உங்களை, ஒயாவ உங்களை. அப்போ முன்னுக்குள்ள ஒருத்தரை பார்த்து ஒயா நீங்கள், ஒயாட்ட உங்களுக்கு, ஒயாகே உங்களுடைய, ஒயாவ உங்களை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்குது. அப்போ உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட் விலகி இருக்கும். என்னென்னு சொன்னால் இந்த ஒயா 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 ஒயான்னு சொல்லி அந்த நேராக வந்திருக்குது. பக்கத்தில் முதலாவது ஒயான்னு சொல்கிறது உங்களை ஒருத்தரை குறிக்கிது தானே. அப்போ உங்களுக்கு அந்த இக்குன்று வர இடத்துல டே ஒன்று வந்திருக்குது. அதே மாதிரி உடைய, அதாவது உங்களுடைய அப்படின்னு சொல்லும்போது கே என்றது வந்திருக்குது. உங்களை அப்படின்னு சொல்லும்போது வ அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அதே மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்துட்டு அவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆண்பால் பெண்பால் இல்லாமல் இருவருக்கும் பயன்படுத்தலாம். அவங்கன்னு சொல்லும்போது ஏயா, அது ஒரு பெண்ணை பார்த்தும் சொல்லலாம் அல்லது ஒரு ஆணை பார்த்தும் சொல்லலாம். சரியா? ஏயா அப்படின்னு சொன்னால் அவங்க, ஏயாட்ட அவங்களுக்கு, ஏயாட்ட அவங்களுக்கு, ஏயாட்ட அவங்களுக்கு, ஏயாகே அவங்களுடைய, ஏயாகே அவங்களுடைய, ஏயாகே அவங்களுடைய, ஏயாவ அவர, ஏயாவ அவர, ஏயாவ அவரை, அதாவது அவரை அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் ஏயாவ அப்படின்னு சொல்லுவோம். இது ஆண்பால் பெண்பால் இல்லாமல் சொல்லலாம். அடுத்தது அவன் அவள் அப்படின்ற விஷயம் விளங்கிக் கொள்ளணும். அவன்ன்றதுக்கு அரு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒஃபிஷியலாக பேசுகிற விஷயம் இல்லை, அதாவது மரியாதையாக பேசுறது இல்லை. மரியாதை இல்லாமல் நாங்கள் ஒருத்தனை பார்த்து சும்மா அவன் இவன் என்று கதைப்பம் தானே, அதுக்கு நாங்கள் சொல்கிறது அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது அரு. அவன் அப்படின்னு சொன்னால் அரு. அப்போ அவனுக்கு அரூட்ட, அவனுக்கு அரூட்ட, அவனுக்கு அரூட்ட. அவனுடையது அப்படின்னு சொல்லும்போது அருகே, அவனுடையது அருகே, அவனுடையது அருகே. அப்போ அவனை அப்படின்னு சொல்லும்போது அருவ, அவனை அருவ. அப்போ அவள் அப்படின்னு சொல்லும்போது ஏகி, ஏகின்னு சொன்னால் அவள், ஏகி அவள். அப்போ அவளுக்குன்னு சொல்லும்போது ஏகிட்ட, அவளுக்கு ஏகிட்ட, அவளுக்கு ஏகிட்ட. அப்போ அவளுடையதுன்னு சொல்லும்போது ஏகிகே, அவளுடையது ஏகிகே, அவளுடையது ஏகிகே. அப்போ அவளை அப்படின்னு சொல்லும்போது ஏகிவ, அவளை ஏகிவ, அவளை ஏகிவ. ஸோ இதனுடைய தொடரை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ் டார்கெட் பண்ணுறேன். 100 லைக் விழுந்த உடனே அடுத்த வீடியோ நான் தயாரிப்பேன். இந்த 100 லைக்ஸ் எப்படி விழும் அப்படின்னு சொன்னால், சும்மா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணி போனால் மட்டும் அந்த லைக் விழாது. நீங்கள் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்களுடைய ஃபேஸ்புக் வழியாகவே, உங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில், உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் அல்லது உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறவங்க லைக் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேர் பார்த்தா தானே நானும் வீடியோ தயாரிக்கணும். 2-3 பேருக்கு தயாரித்து அது பிரயோசனம் இல்லை தானே. குறைஞ்சது ஒரு 100 பேர் சரி என்ன செய்யணும், இதை பார்க்கணும். அப்போ 100 பேர் லைக் பண்ணினாங்கன்னு சொன்னால் அடுத்த வீடியோ தயாரிப்பேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸாக போயிட்டு இருக்க போகல அதிகமான எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சேலது நாட்டம ஆய்போவான்.